எங்க ஊர்ல கம்பம் போட்டிருந்தாங்கல்ல, மாரியாத்தா சாட்டியிருந்தாங்க. அது சிறப்பா முடிஞ்சுச்சு. கம்பம் எல்லாம் புடுங்கியிருந்தாங்க. அந்த நாள் வந்துட்டு எல்லாருத்து வீட்லயும் வந்துட்டு அந்த கம்பம் புடுங்குற அந்த அன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு, ஆனா எங்க மாரியாத்தா சாமி கும்பிடும்போது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா மாரியாத்தா சாமி கும்பிட்டதுமே மழை வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே நேத்து எல்லா இதுவும் முடிஞ்சு இன்னைக்கு மழை வந்தாச்சு. அது ஒரு பெரிய நம்பிக்கைன்னு பாருங்களேன். சாமி எப்ப சாட்டுவாங்க, மழை வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சித்திரை மாசம் மழை இல்லாம இருக்கும் பாத்தீங்களா? அப்ப எல்லாமே மழை வந்துரும். யார் யார் ஊர்ல மழை வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊர்ல இன்னைக்கு மழை. நல்ல பெரிய மழை இல்லாட்டியும் இந்த வெயில பேலன்ஸ் பண்ணி போற அளவுக்கு நல்ல மழை வந்துச்சு. பொங்கல் எல்லாம் வச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு என்ன சொல்றது, கம்பத்தாட்டம் எனக்கு ஆட தெரியாது. இந்த டைம் ஆடி பழகி இருக்கேன். எல்லா மாமாங்க, அங்க இருக்கிற அண்ணாங்க, சித்தப்பா அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி ஆடு, அவங்க ஆடும்போதெல்லாம் லெஃப்ட் கால் வை, ரைட் கை வை, அந்த மாதிரிலாம் இப்படி சொல்லி சொல்லி கொடுத்து ஆடிட்டு இருந்தோம். என்ன சொல்றது, அந்த 7 நாள் வந்து செம்ம ஹாப்பினஸா போச்சு. அவர் பொங்கல் வைக்கிற டைம்ல என் பையன், அக்கா பையன் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் ஓரத்துல விட்டுருந்தோம். அவங்க மண்ணுக்குள்ள ஆடிட்டு திரும்ப போய் வீட்டுல போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயிருந்தோம். அப்புறம் எங்க அக்கா பையன் வந்து அசித்துக்குட்டி, அவன் வந்துட்டு இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவங்கிட்டயே கேட்டு அவனே போய் வாங்கிட்டு வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் ஒரு மத்தியான வாக்குல அந்த இந்த பூவெல்லாம் வைப்பாங்கல்ல, அழகழகா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நாங்களும் வாங்கியிருந்தோம். நிறைய வச்சுட்டு அந்த கோயில ஃபுல்லா, அந்த கிரவுண்ட் ஃபுல்லாமே சுத்தி வந்துட்டு திரும்ப அந்த கோயில் அந்த கருவறை இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே சுத்தி வந்துட்டு இருந்தோம். சின்ன கோயில் தான். இது அது எல்லாம் வந்து டெவலப் பண்ணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அந்த மத்தா அடிக்கிற சத்தத்துக்கு எங்க அக்கா பையனுக்குன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால அவன் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்து அக்கா வந்து சுத்த மாட்டேன்ட்டான். அவங்க வந்து 2 குழந்தைய பார்த்துட்டு இருந்தா. அம்மா வந்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகான்ட்டான். அதனால நான் சுத்திட்டு இருந்தேன். நல்லாதான் இருந்துச்சு. அந்த பூல அந்த மாவுல வந்து அந்த பச்சரிசி அரைச்சு அந்த பால் காய்ச்சி கலக்கியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த கம்பளி எல்லாமே செய்வாங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே சிறப்பா முடிஞ்சுச்சு. யார் யார் ஊர்ல மழை வந்துச்சுன்னு முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க.